ஆனால் இப்போவும் தெரியலடி. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு இருப்பியா போவியான்னு. ஆனால் நான் சொல்கிறேன், அன்பு யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ. இப்போ நீ சொன்னிய எனக்கு கல்யாணம் ஆனனால தான் அன்பு என்னை அப்பான்னு கூப்பிட்றான், அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அன்பு என் பையனே இல்லை. அன்பு என் ஃப்ரெண்டோட பையன். அப்புறம் ஏன் அவனை அப்பான்னு கூப்பிட்டா? ஆசிரமத்தில் எனக்கு மாமா எப்படியோ அதே மாதிரி தான் திவ்யாவும். திவ்யாவோட பையன்தான் அன்பு. நான், மாமா, திவ்யா நாங்களாம் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே ஒன்றா இருந்தோம். அவள் எங்களை மாதிரிலாம் இல்லை, நல்லா படிப்பா. அதனால் காலேஜ் படிக்கிறது இங்கே சென்னை வந்துட்டா. அதுக்கப்புறம் வேலை பார்த்து இங்கே சென்னையில் இருக்க ஒரு கம்பெனியில் தான். அதுக்கப்புறம் தான் யாரோ ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்லாம் சொன்னான். நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் எனக்காக வந்து சைன்லாம் பண்ணுவீங்களான்லாம் கேட்டா. கொஞ்ச நாளில் நாங்கள் சென்னை வந்ததுக்கப்புறமே தான் எங்களுக்கு தெரியுமே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு.